முருகப்பெருமானின் 4 அவதாரங்கள் ஒரு கதை. தெரிந்த கதை தெரியாத வரலாறு வரிசையில் நாம் இன்று காணப்போகும் கதை ஸ்கந்தனா முருகப்பெருமான் எடுத்த 4 முக்கியமான அவதாரங்களைப் பற்றியதுதான். வாருங்கள் கதைக்குள் செல்வோம். முதல் அவதாரம் தவசீலர் சனத்குமாரர். ஒரு காலத்தில் பிரம்மதேவன் சிருஷ்டியை தொடங்குவதற்காக சனகாதி முனிவர்கள் 4 படைத்தார். ஆனால் அந்த முனிவர்கள் 4 உலகப்பற்றை விடுத்து தவத்தில் ஈடுபட முடிவு செய்தனர். அவர்களில் ஒருவர்தான் சனத்குமாரர். இவர் மிகவும் தீவிரமான தவத்தில் ஈடுபட்டார். உலகைத் துறந்து எதிலும் பற்றில்லாமல் வாழ்ந்தார். சனத்குமாரரின் தவத்தைக் கண்ட சிவனும் பார்வதியும் அடிக்கடி அவர் இருக்கும் இடத்துக்கு வந்து பார்த்துச் சென்றனர். ஒருமுறை சிவன் சனத்குமாரரை பார்த்து, மகனே, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்டார். சனத்குமாரரோ, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் கேட்கவில்லையே என்று பதிலளித்தார். பலமுறை இதுவே தொடர்ந்தது. ஒரு கட்டத்தில் சனத்குமாரருக்கு சலிப்பு ஏற்பட சிவனையும் பார்வதியையும் பார்த்து, உங்களுக்கு என்ன வரம் வேண்டும், கேளுங்கள், நான் தருகிறேன் என்று கேட்டார். இதற்காகவே காத்திருந்த சிவன், நீர் எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்டார். சனத்குமாரர் நிதானமாக, நீங்கள் மட்டும் கேட்டதால் உங்களுக்கு மட்டும் நான் மகனாக பிறப்பேன் என்று கூறினார். பக்கத்தில் இருந்த பார்வதி தேவி உடனே, நீங்கள் என்ன இப்படிச் சொல்கிறீர்கள்? கணவர் கேட்டால் மனைவி கேட்டதற்கு சமம். ஈசன் கேட்டார் என்றால் அதில் என்னுடைய சம்மதமும் இருக்கிறது என்றே அர்த்தம். தாங்கள் இவ்வாறு கூறக்கூடாது என்று வாதிட்டார். அதற்கு சனத்குமாரர், நான் ஈசனுக்கு மட்டுமே மகனாக பிறப்பேன். ஆனால் முன்பு தாங்கள் தட்சனின் யாகத்தில் விழுந்து குளிர்ந்த உங்கள் திருமேனியின் நீர் சரவணப் பொய்கையாக மாறியுள்ளது. ஈசனின் நெற்றிக் கண்ணிலிருந்து நெருப்புப் பொறிகள் உண்டாகி அந்தச் சரவணப் பொய்கையில் விழுந்தவுடன் நான் தங்களுக்கும் மகனாக ஆவேன் என்று உறுதி கூறினார். இரண்டாவது அவதாரம் சரவணப் பெருமான். சனத்குமாரர் கூறியபடியே நடந்தது. ஈசன் தன் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 நெருப்புப் பொறிகளை உண்டாக்கினார். வாயு பகவானும் அக்னி தேவனும் அந்த பொறிகளை ஏந்திச் சென்று சரவண பொய்கையில் விட்டனர். அந்த பொறிகள் குழந்தையாக உருவெடுத்து தாமரை மலர்களில் மிதந்தன. இவ்வாறு ஈசனுக்கும் 6 பொறிகள், பார்வதிக்கும் சரவண பொய்கை நீர் மூலம் மகனாக ஆறுமுகன், கந்தப்பெருமான், முருகப்பெருமான் என்னும் திருநாமங்களுடன் அவர் தோன்றினார். இதுவே முருகனின் 2வது அவதாரம். 3வது அவதாரம் ஞானக் குழந்தை திருஞான சம்பந்தர். உலகை படைத்து காக்கும் அன்னை பார்வதி தேவி மற்ற குழந்தைகளுக்கு பசி எடுத்தால் உணவளித்து பசிப்பிணியை போக்குவாள். ஆனால் தன் குழந்தை என்றால் பசி என்றால்தானே வந்து பாலை ஊட்டி பசி போக்குவாள். அப்படி ஒரு நாள் சீர்காழியில் உள்ள சிவக்கோயிலில் குழந்தையாக இருந்த திருஞான சம்பந்தர் பசியால் அழுது கொண்டிருந்தார். அப்போது அன்னையான பார்வதி தேவியே நேரில் தோன்றி தன் மார்பில் சுரந்த ஞானப்பாலை அந்த குழந்தைக்கு ஊட்டி பசியைப் போக்கினார். ஞானப்பால் அருந்தியதால் அக்குழந்தை சிவஞானத்தில் சிறந்து விளங்கியது. தன் குழந்தை பசியால் அழுகிறது என்ற ஒரே காரணத்தினால் பார்வதி தேவி ஊட்டிய இந்தப் பால் முருகனின் அம்சமாக பிறந்த ஞானசம்பந்தருக்கு உண்டது. இதுவே முருகப்பெருமானின் 3வது அவதாரமாக கருதப்படுகிறது. 4வது அவதாரம் குமாரில பட்டர். வேதங்களை நிலைநாட்ட வேண்டிய